ஆதிச்சநல்லூர் அகழாய்வு பத்தி பார்ப்போம். ஆதிச்சநல்லூர் அகழாய்வு எப்படி ஆரம்பமாச்சு, இத முதல்ல யாரு செஞ்சா அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். டாக்டர் ஜாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மனியை சேர்ந்த ஒரு நபர் தான் 1876ல இந்தியா திருநெல்வேலி தாமிரபரணி கரையில இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர்ல புதைபொருள் அகழாய்வா அவர் ஆரம்பிச்சார். இவரு 50 வகையான நல்லா பக்குவப்படுத்தப்பட்ட மண்பாண்டங்கள், அப்புறம் மனித மண்டை ஓடுகள், எலும்புகள், இன்னும் கத்தி, வாளு, கூர்மையான ஆயுதங்கள், வீட்டு உபயோக பொருட்கள், இது மாதிரியான 50க்கும் மேற்பட்ட 50 வகையான பொருட்களை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஆயுதங்கள் எல்லாமே இரும்பால செய்யப்பட்ட ஆயுதம்ங்கிறதையும் அவர் கண்டுபிடிச்சாரு. டாக்டர் ஜாகருக்கு பிறகு அலெக்சாண்டர் ரே அப்படிங்கிறவர் வராரு. அலெக்சாண்டர் ரே 1889ல இருந்து 1905 வரைக்கும் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வை தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காரு. ஆயிரக்கணக்கான புதை பொருட்களை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்ப அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புதை பொருள்களை எல்லாம் லிஸ்ட் போட்டு அதை ஆவணப்படுத்தி அதை கட்டுரையாவும் வெளியிடுறாரு. ஆதிச்சநல்லூர் தான் இந்தியாலேயே மிகப்பெரிய பரவலான ஒரு தொன்மை மிக்க வரலாற்றுக்கு முற்பட்ட ஆய்வுக்களம் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் ரே அப்படிங்கிறவர் வர்ணிக்கிறார்.